போற்றும் இறைவா போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. படைக்கலமாகவும் நமக்கு எழுத்தெழுதிய நாவலில் கொண்டேன் இடைக்கலமன்றேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். உடைப்பினும் போகேன் பொழுது வணங்கி தூணில் அணிந்து உன் அடைக்கலம் வென்றாய் அணிந்து சுற்றப்பலத்து அணி. லார்வார்த்த முத்தியா கலைஞர் திருச்சிற்றம்பலம் சிந்தித்து இயன்றே பக்த ஒளிகளே, தினம் சின்னமனூர் நகரத்திலே எழுந்தது அன்பாடித்து வருகின்ற அருள்மிகு மாணிக்க வாசக சுவாமி திருக்கோயில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழாவானது நாளை தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே 3ஆம் கால யாகசாலை வேள்விகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெறிய தமிழ் வழிப்படி இந்த வேள்வியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயில் வரலாற்றை பார்க்கின்ற போது எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அறிவிக்கும் முகமாக அண்ணாமலை பிள்ளை என்பவர் இங்கிருந்து காசிக்கு சென்றார். இங்கே காசியிலே கங்கையிலே நீராடுகின்ற போது அங்கு பானலிங்கம் அவருக்கு கிடைக்கிறது. அப்படி அந்த பானலிங்கத்தை இங்கே காசி விசாலாட்சி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகையாக பிரதிஷ்டை செய்து மாணிக்கவாசக திருக்கோயிலும் தனி சன்னதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பரம்பரை அறங்காவலராக இருக்கக்கூடிய திருவாசகம் அண்ணாமலை பிள்ளை அவர்களுக்கும் அந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருக்கோயில் பொறுப்பணிகள் மிக அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரண்பணி அறக்கட்டளை பவானியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்கள் இந்த அரண்பணி அறக்கட்டளையுடைய தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக பல்வேறு ஆலயங்களிலே திருப்பணிகள் கும்பாபிஷேகம் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவரோடு வருகின்றிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிவலோக திருமணம் வாதவரடிகள் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இங்கு வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தெய்வீக பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய சின்னமனூர் குருசாமி அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயமானது ஒரு சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சைவ சமயத்திலே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய உண்மை பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருள் உண்மையை எப்பொழுதெல்லாம் மக்கள் அறியாமையினால் எது அறம் எது மரம் அப்படின்னு தெரியாம குழப்பி போய் இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அருளாளர்கள் ஞானிகள் தோன்றி இதுதான் சைவம், சுவாமிதான் நமக்கு இறைவன் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காக இறைவனே பல்வேறு காலகட்டத்திலே அடியார்களை சாமசித்தர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளை இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி நமக்கு நல்வழிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே சமயாச்சாரியார்கள் இருக்கக்கூடிய 4 பெருமக்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். மாணிக்கவாசகருடைய பெருமை இங்க எல்லாருக்கும் தெரியும். சமீபத்திலே கூட திருவாரூரிலே மாணிக்கவாசகருக்காக கட்டப்பட்ட அந்த அற்புதமான திருக்கோவிலே அரண்மனை அறக்கட்டளை மிக பிரமாண்டமாக ஒரு அரங்கம் கட்டப்பட்டு நாள்தோறும் திருவாசகம் முற்றோதல் அங்கே நடைபெற வேண்டும். அப்படி நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு அன்னப்பாளிப்பு செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா நடராஜ பெருமான் தொடர்புடைய திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய உத்தரகோசமங்கை சமீபத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை மரகத கருங்கலினால் செய்யப்பட்ட நடராஜ பெருமான் அந்த திருக்கோவிலில் இது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக அங்கே சென்று தரிசனம் செய்திருந்தால் அந்த ஆலயம் எப்படி இருந்தது, இப்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கிறது
என்பதை நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் தான் தெரியும். ஏனென்றால் அங்கே சிறப்பு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா மரகத நடராஜ விக்கிரகம். அந்த ஆலயம் பழமையான ஆலயம் இருந்த போதிலும் கருங்கலினால் இப்பொழுது முழுமையாக சிறப்பாக கட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் அரண்மனை அறக்கட்டளையும் நம்முடைய கோவை கற்பகம் கலைக்கிறது அவங்க சேர்ந்தாங்க. இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் அரண்மனை அறக்கட்டளை செய்து வரக்கூடிய காரியங்களை பார்க்கின்ற போது இந்த நம்முடைய ஆலயத்திலும் முழுமையாக திருப்பணிகள் எல்லாம் செய்திருப்பதாக கேள்விப்பட்டோம். அரண்மனை அறக்கட்டளை இந்த கட்டளைக்கு பக்தர்களுடைய உதவி வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் கூட நம்மை அழைத்திருந்தார்கள். இப்போ நாமும் கூட நிறைய பேருக்கு நீங்களாம் இந்த மாதிரி இந்த கைநிலையத்தில் கலந்துக்கோங்க என்று தெரிவித்தோம். அந்த வகையிலே மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தியாகராஜன் அவர்களுக்கு மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிவபெருமான் எப்பொழுதெல்லாம் நமக்கு அறம் எது மரம் எது என்று தெரியாத போது ஞானிகளை அருளாளர்களை பூவுலகத்திற்கு அனுப்பி நமக்கு ஞானத்தை கொடுத்த வரலாற்றினை நாம் பார்த்தோம். அந்த வகையிலே மணிவாசக பெருமானாலே கட்டப்பட்ட ஆலயம் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில். அங்கே சுவாமி ஆவுடையாராக பாலலிங்கம் இல்லாமல் ஆவுடையார் மட்டும் இருக்கும். அம்பிகை யோகாம்பிகை, அதுவும் அருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம். உருவம் கிடையாது, அது உருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம். ஜன்னலுக்கு வெளியில தான் நாம அங்கேயே தரிசனம் செய்ய முடியும். மாணிக்கவாசகர் அமைச்சர் கோலத்திலே அந்த ஆலயத்திற்கு கட்டுவதற்கு முன்பாக வந்த அந்த திருக்கோலத்தையும், ஆவுடையார் கோயில் திருப்பதித்துறையிலே அந்த ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு இணையார் திருவடி எந்தளவே வைத்தொழுமே புடையான சுற்றங்கள் அத்தொழியும் புறந்தொழிலே. திருவடி நீட்சைனா ஒருத்தர் கேட்டார், திருவடி நீட்சை என்பது எப்படி அப்படின்னு கேட்டார். இந்த திருவடி நீட்சை எப்படி கொடுக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். சுவாமி இல்ல குருநாதர் தன்னுடைய ஒரு திருவடியை எடுத்து சீடனுடைய சிரசின் மேல் வைப்பாரா, இதை 2 திருவடியை எடுத்து வைப்பாரா அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சுவாமியே சொல்றாரு. திருவாசகத்தை இணையார் திருப்படி, இணையார் 2 திருவடியும் தூக்கி எடுத்து சீடனுடைய சிரசின் மேல் வைக்கிறார். இணையார் திருவடி என் தலைமை வைத்தாலுமே துணையான அப்படி வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? சுவாமியுடைய திருவடி சீடனுடைய சிரசின் மேல் வைத்தால் என்ன ஆகும்? எல்லா சுற்றங்கள் இன்னைக்கு என்னென்ன நமக்கு மெய், நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய மகன் மகள் சுற்றத்தார் இத்தனையும் பாதுகாப்பு, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள் நமக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் நினைக்கிறோமே அத்தனை ஒரு நிமிஷத்துல சொல்றாங்க. அதான் அருமையாக சொன்னார்கள் தியாகராஜர். குருநாதர் எத்தனையோ பேருக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள். சும்மா இது சொல்ல பெருமாள் ஒரே வார்த்தை தான், மௌனமாக இரு. மௌன இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை தான். அது மந்திரம்னு சொல்லக்கூடாது. அது மந்திரம் வேற, அவர் உபதேசம் வேற. ஆனா அதுதான் அவங்களுக்கு மந்திரம். அப்போ அப்படி ஒரு வார்த்தை காலற்ற ஊசியும் வராதுதான் கடைவழிக்கே. அப்ப நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வருமா அப்படின்னா வராது. இப்ப நம்மோடு என்ன வரும்? நம்மோட நம்ம இந்த பிறவி முடிந்த பிற்பாடு நம்மோடு உடன் வருவது நாம் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்மை நிழலை போல தொடர்ந்து வரும். அதனாலதான் இந்து மதம் மட்டுமே சொல்கிறது சென்ற பிறவி ஒன்று உண்டு, அடுத்த பிறவி இருக்கு, பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்து மதம் மட்டும்தான் சொல்கிறது. மற்ற மதங்கள்ல அப்படி சொல்லப்படவில்லை. அப்படி அவர்களிடம் கேள்வி கேட்டால் மற்ற மதங்கள் இருக்கிறவங்களுக்கு தெய்வம் கடவுள் அப்படின்னு
அப்படின்னு நம்புறவங்களுக்கு, மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் தான் இதெல்லாம். உயிர்கள் என்று கூட சொல்லக்கூடாது. சைவ சமயத்துல இந்த உயிர்கள் எப்பொழுதும் இருக்கு. இது உலகத்தான் சாமி கொடுக்கிறார். தனு கரண புகழ போகங்களை சாமி கொடுக்கிறார். அப்ப மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த உடலை கொடுக்கிறாரு. அப்போ இறைவனுக்கு பாரபட்சம் இருக்குமா? இருக்கக்கூடாது அல்லவா? ஒரு சிலர் நன்றாக அழகாக சிறப்பாக இருக்காங்க, சில பேர் கருப்பாக இருக்கிறார்கள், சில பேர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்காங்க, சில பேர் சதா சர்வகாலம் நோய் நொடியோட இருக்காங்க, சில பேர் புத்திசாலி குழந்தையாக இருக்குது. சில குழந்தைகள் என்ன சொன்னாலும் இல்லை. அப்போ இறைவனுக்கு இது பாரபட்சம் அல்லவா என்ற கேள்வி கேட்டால் இதற்கு அவர்களால் பதில் சொல்ல இயலாது. ஆனால் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்வது, ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏவா புடைத்து. ஒரு பிறவியிலே கல்வியை கற்றுக்கொண்டால் அது பிறவி எழும் பொருள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கல்வி. அதனால சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கணிதம் மேக்ஸ்னா எனக்கு வரவே செய்யாது அப்படின்னு சில குழந்தைகள் சொல்வாங்க. சில குழந்தைகள் சிறு குழந்தையாக இருப்பார்கள், கணிதத்தில் நிபுணராக இருப்பார்கள். பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாங்க, அவ்வளவு பிரபாவம் சொல்லுவான். அப்போ இது சென்ற பிறவியில் அவர்கள் படித்த ஞானம் அது வந்து. அதனால இந்த சரியை கிரிய யோகம் ஞானத்துல கூட ஒரு சிலர் சரியா மார்க்கமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டு உளவாரப்பணி செய்வதிலே ஈடுபாடு இருப்பார்கள். ஒரு சிலர் திருவாசக முற்றோர்கள், பூஜைகள், சிவபெருமான் சிவ பூஜை, ஆத்மார்த்த பூஜை செய்வது இதிலே பெரும் ஈடுபாடு இருக்கும். ஒரு சிலருக்கு யோக மார்க்கத்திலே ஈடுபாடு இருக்கும். நேரடியாக யோகா போய் படிக்கணும், இந்த சரிய கிரியெல்லாம் அவங்களுக்கு வரமாட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் சென்ற பிறவிகள் அவர்கள் எந்த இடத்துல அவர்கள் அதை நிறுத்திவிட்டு அடுத்த பிறவிக்கு வருகிறார்களோ அப்பொழுது அதனை தொடங்குகிறார்கள். இதுதான் உண்மை. அதுதான் அவிஞானிக்க சொல்லுங்க. உடனே ஒரு ஒரு கை வந்து விடாது ஞானம். அப்படி நம்முடைய சாத்திரங்களும் நம்முடைய தோத்திர நூல்களாக இருக்கக்கூடிய 12 திருமுறைகளும் சிவபெருமானுடைய அருளால் அவனருளாலே அவன்தான் வணங்கி என்று அருளப்பட்டது. சாத்திர நூல்கள் அத்துணையும் 12 திருமுறைகளும் இறைவனுடைய பெருமையை, சிவபெருமானுடைய பெருமையை, அறக்கருணை மரக்கருணை எல்லாத்தையும் அந்த பெருமைகளை சொல்லக்கூடிய திருமுறைகள். அப்போ சாத்திர நூலாக இருக்கக்கூடியது சித்தாந்தம். 14 நைகண்ட சித்தாந்த நூல்கள். இந்த நைகண்ட சித்தாந்த நூல்கள் சொல்லப்படுவது என்ன என்றால், நான் யார், என் உள்ளமா, ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர்க்குறான் ஆண்டிரனே. சில பேர் அவரவர்களுடைய தத்துவமசி அப்படிங்கிற பொருளுக்கு அவர்கள் உணர்ந்த அளவிலே அவர்கள் அதற்கு விரிவுரை ஆற்றி சென்று விட்டார்கள். ஆனா நம்ம சைவ சித்தாந்தம் தான் முடிவாக இறைவன், பகி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மையை நிலைநாட்டி இருக்கிறது. அப்போ சிவபெருமான் ஆட்சி நம்முடைய அன்னை கொண்டவில்லை என்றால் இந்த உயிரானது ஞானத்தை அடைய முடியாது. சிவபெருமானுடைய திருவடி நீரை அடைய வேண்டும். சிற்றின்பம் பேரின்பம் சொன்னாங்க. சிற்றின்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் மேல விருப்பம் இருக்கும். ஒருத்தருக்கு ஈர்ப்பு அதிகமாக பிடிக்கும், ஈர்ப்பு சாப்பிட்றதுல விருப்பம் இருக்கும், அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல இசையை கேட்பதிலே மகிழ்ச்சி இருக்கும், இசையை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்படி 5 புலன்களின் படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று மகிழ்ச்சி தரும். அது சிறிது நேரம் மட்டுமே மகிழ்ச்சி தரும். நிறைய இனிப்பா சாப்பிட்றோம், இனிப்பு பிடிச்சிருக்கு, அல்வாவா சாப்பிட்றோம். ஆனா சுகர் வந்து என்ன செய்ய முடியும்? கண்ணால கூட பார்க்காத அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த மகிழ்ச்சியே அந்த மகிழ்ச்சியே அவர்களுக்கு தீங்காக விளைவித்து விடுகிறது. அப்போ
பேரின்பமாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டால் மீண்டும் பிறவா நிலை. இறைவன் அதற்காகத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான். தனு கரண கூட போகங்களை கொடுத்தது நாம நிறைய சொத்து சேர்த்து நம்முடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை, தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்படி தான தர்மங்களை செய்து சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு ஞான மார்க்கத்திலே இருந்து திருவடி பேரு முக்தி பேரு என்று சொல்லப்படக்கூடிய வீடு பேரை அடைவதற்காகத்தான் நான் இந்த பிறவியை கொடுக்கிறார். இப்ப வீடு பேரு முக்தி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதை நம்முடைய திருமுறைகளும் சாத்திர நூல்களும் மிக தெளிவாக சொல்கிறது. அதன்படி நாம் அதையெல்லாம் பாராயணம் செய்து வழிபாடு அவசியமாக இருக்க வேண்டும். முதல்ல சாதாரணமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருநீர் பூசுவது, நம்முடைய சைவ சமயத்தினுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய திருநீர், முழுத்திராக்கம் இவைகளை அணிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு திருநீர் பூசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திருநீற்றுடைய பெருமையை மிகச் சிறப்பாக தியாகராஜன் சொன்னார். ஏழாவது நாதனாயா அப்படி அதிசூரன் என்ற அந்த பகைவன் நெற்றியிலே திருநீர் பூசி கேடயத்தை வைத்து மறைத்துக் கொண்டு அப்படி விளக்கின மாத்திரத்துல வாங்க கேட்டேன், திருநீர் பூசிய ஒரு அடியவருக்கு போய் நம்ம போய் சண்டை இடலாமா என்று சொன்னார். இதை விட ஒருபடி மேல போய் மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய பகைவனாக இருக்கக்கூடிய முத்தராதன் இரவிலே வருகிறார். மன்னர் இருக்கக்கூடிய அந்த புறத்திற்கு சென்று ஒரு அற்புதமான ஆகமத்தை நான் மன்னருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று வருகிறான். தத்தன் என்று சொல்ல அந்த அரண்மனையில திருநீர் பூசிய அடியார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம். சமீபத்தில் கூட உவே சாமிநாத ஐயருடைய வரலாற்றிலே ஒரு செய்தியை படித்தேன். ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே முன்னாடி ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்த காலத்திலே ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே பழனிக்கு செல்லக்கூடிய பாத யாத்திரை காவடி எடுத்து செல்லக்கூடிய பக்தர்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்குள்ளே எப்ப வேணாலும் போகலாம். அப்படிதான் போய் அங்கே சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய மூர்த்தி திருடு போய்விடுகிறது. அந்த மூர்த்தியை இங்க இருக்காரு சங்கரன் கோயிலிருந்து ராமநாதபுரத்துக்கு போயிருது. அதை மீட்டு வருவதற்காக ஒரு அடியவரை அனுப்புகிறார். அவர் எப்படி நினைக்கிறார், அப்படி மன்னரை போய் வேகம் பார்க்க முடியாது, காவடி எடுத்துக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு போய் சில பாடல்கள்லாம் பாடலாக வரலாறு இருக்கிறது. அப்படி இந்த முத்தராதன் என்று சொல்லக்கூடிய அந்த பகைவன் கத்தியால் வந்த காரியத்தை நினைத்த செயலை செய்து முடிக்கிறார். அப்போ அருகாமையில இருந்த மெய்காவலாக இருக்கக்கூடிய தத்தன் ஓடியே வந்து அந்த பகைவனை முத்தராதனை வெட்டுவதற்காக வாழை எடுக்கிறான். அப்பொழுது தத்தா நமர், தத்தா நம்மவர் திருநீர் பூசி இருக்கின்ற காரணத்தினால நம்மவர் யார் சொல்றா, கத்தியால் குத்தப்பட்ட மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவர் சொல்றார், திருநீர் பூசி இருக்காப்பா, அவர் ஒன்றும் செஞ்சிடாத நம்மவர் தத்தா நமர். இத தத்துவாஞ்சேரியில நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு, தத்துவாஞ்சேரி மீது இருக்கு. அது ராஜராஜ சோழன் மன்னன் அவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம். அந்த ஊருக்கு உண்மையிலே என்ன பேருனா தத்தா நமர் சேரி, தத்துவாஞ்சேரி ஆயிடுச்சு. இப்படி அருமையான பெயர்கள்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய ஊருக்கு கொடுத்துருக்காங்க. தத்தா நமர் சேரி, தத்துவாஞ்சேரி. அப்படி சொன்ன மன்னன் இந்த முத்தராதனை யாரும் ஒன்றும் செய்யாதபடி பாதுகாத்து ஊர் எல்லையிலே சென்று விட்டு வருவாயாக என்று சொல்ல, அதே போல சென்று அவரை அனுப்பி வைத்து விட்டு இங்கே வருகிறார். வந்து மன்னரிடம் தெரிவிக்கிறார், இது மாதிரி எனக்கு யார் செய்யலாம், இந்த மாதிரி எனக்கு யார் செய்வார் என்று சொல்லி மெய்ப்பொருள் வென்றது, திருநீர் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை திருநீற்றுக்காக கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் திருநீற்றுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரை மாவட்டமே, மதுரை நாடே
யாரால் ஆட்சி செய்யப்பட்டது? அன்னை மீனாட்சியால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு. ஆகையினாலேதான் இந்த அளவிற்கு இந்த பக்தர்களாம் இந்த அளவுக்கு இந்த திருநீர் பூசி, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் பெண்களாம் நெற்றி நிறைய திருநீர் பூசிருக்கீங்கன்னா உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஏன்னா அம்மா ஆட்சி செய்த நாடல்லவா. அப்படிப்பட்ட இந்த சின்னமனூரிலே நாளைய தினம் மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மிக சிறப்பாக நிறைய விஷயங்களை நம்முடைய பவானி தியாகராஜன் அருமையாக தெரிவித்து விட்டார். நேரம் கூடாது செய்ய வேண்டிய நேரம் இருக்கின்ற காரணத்தினால் நாளைய தினம் கும்பாபிஷேகம் நிகழ்வதற்கு நம்மை அழைத்திருந்தார்கள். குருசாமியில எப்படியாவது நீங்க நாளைக்கு உதவும் கேட்டாங்க. ஆனா நமக்கு வேறொரு கும்பாபிஷேகத்திற்கு வருவதாக வாக்கு கொடுத்த காரணத்தினால் இங்கு கலந்து கொள்ள இயலவில்லை. ஆகையினாலே இன்னைக்கு மாலை யாகசாலையிலே கலந்து கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தோம். அதன்படி நாளைய தினம் மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே பக்தர்கள் அனைவரும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் வான் கலந்த மாணிக்க வாசகன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நம் கற்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கழியும் பீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லப்படக்கூடிய திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகனுடைய திருக்கோவில் இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் எல்லாரும் தரிசனம் செய்து பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்தி இந்த அளவிலே நம்முடைய உரையை நிறைவு செய்திருக்கிறது. பார்வதி பகையே மகாதேவா. அரங்காவலூர் தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் புலானந்தீஸ்வரர் திருக்கோயில் அரங்காவலூர் தலைவராக இருக்கக்கூடிய குமரேசன் அவர்கள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கு